வெல்கம் டு ஆயுள் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மின்ட் ஹேர் ஸ்ப்ரே தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஸ்ப்ரே யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவை, அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் மின்ட். மின்ட்டில் பார்த்திங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸும் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதன் மூலயமா நமக்கு டேண்ட்ரஃபோ பெயின் தொல்லையோ நமக்கு கம்மியாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கெரட்டினும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் அதிகமாக இருக்கனால ஆப்வியஸாக நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே ஒரு ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே இல்லை, மாய்ஸ்சர் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு ஹேர் கண்டிப்பாக ஹேர் க்ரோத் அங்கே இருக்கும். ஸோ அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாவே இருக்கும். அடுத்தது பாலிக்வாட்டனியம் 7. இது நம்மளோட ஹேரை நல்லா கண்டிஷ்னிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்காண்டி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நம்மளோட ஹேரை லாங் லாஸ்டிங்காக மாய்ஸ்சர் தக்க வைக்கிறதுக்காக இந்த இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சென்ட்ரிமோனியம் குளோரைட். சென்ட்ரிமோனியம் குளோரைடில் நம்மளோட ஹேரை டீடாங்கிள் பண்ணக்கூடிய தன்மை அதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணி நம்மளோட ஹேரை ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கிளிசரின். கிளிசரின் ஒரு ஹியூமக்டன் நம்மளோட ஹேரை நல்லா ஹைட்ரேட்டட் பண்ணி நம்ம மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி தானே சென்ட்ரிமோனியம் குளோரைடும் நம்மளோட ஹேரை ஹைட்ரேட் பண்ணுது. ஸோ அதுக்கு பதிலாக கிளிசரின் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலான்னு பண்ணிடாதீங்க. கிளிசரின் அதிகமாக யூஸ் பண்ணால் நம்மளோட ப்ராடக்ட் ரொம்பவே ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக கரெக்டான அமௌண்ட் மட்டும் கிளிசரின் யூஸ் பண்ணுங்கள். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பேந்தனால். பேந்தனால் நம்மளோட ஸ்ப்ளிட் அண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அதாவது நம்மளோட ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா வெடிப்பு விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அதன் மூலயமா அந்த ட்ரைனஸை போக்கி நம்மளோட மாய்ஸ்சரை ஹேரில் தக்க வச்சு அதை திரும்பவும் வெடிப்பு விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த பேந்தனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பாலிசார்பேட் 20. இது ஒரு சால்யூபிளைசர். இந்த சால்யூபிளைசர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒரே சொல்யூஷனாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒன்றோட ஒன்றா பைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ். நம்மளோட ப்ராடக்டை நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்காகவும் எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் க்ரோ ஆக விடாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமாக தான் நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ இதோட ஃபைனல் ஃபார்முலேஷன் பார்க்கலாம், என்னென்ன இன்க்ரீடியன்ட் எவ்வளோ ஆட் பண்ணணுன்றது. மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் 93.75 கிராம், கிளிசரின் 2 கிராம், பாலிக்வாட்டனியம் 7 2 கிராம், செட்ரிமோனியம் குளோரைட் 0.25 கிராம், பேந்தனால் பவுடர் 0.5 கிராம், பாலிசார்பேட் 20 1 கிராம், லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 0.5 கிராம். இப்போது இதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு 10 கிராம் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த புதினா இலை மட்டும் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி 150 ml ஆஃப் வாட்டரில் பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்டில் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ டிஎல் பேந்தனாலாக இருக்கட்டும், பாலிக்வாட்டனியம் 7 இருக்கட்டும், எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது டீடாங்கிளிங்க்கும் ஹேர் கண்டிஷ்னிங்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மின்ட்டோட எக்ஸ்ட்ராக்ட் நம்ம ஹேருக்கு டேண்ட்ரஃபையும் ஹெட்லைஸையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மின்ட்டோட எக்ஸ்ட்ராக்டை விட உங்களுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் டேண்ட்ரஃப்க்கு அப்படின்னா மின்ட்டோட ஹைட்ரஸாலாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட மின்ட் எக்ஸ்ட்ராக்ட் பதிலாக ஹைட்ரஸாலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. பட் அந்த ஹைட்ரஸால் பியூராக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஆல்கஹால் கண்டென்ட்டும் இல்லாமல் நல்ல ஹைட்ரஸாலாக இருக்குது அப்படின்னா நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லா ரிசல்ட் தரும். ஹேர் ஸ்ப்ரேவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள் தான். நம்மளோட இன்க்ரீடியண்ட் என்னென்ன மெஷர்மெண்ட்டுக்கு தேவையோ அதை மெஷர் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா அதில் ஆட் பண்ணால் போதும். இதில் எந்த ஒரு ஹீட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜெல்லிங்காக நம்ம வைக்க போகிற டைமிங்கும் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு
பாட்டில் கண்டெய்னரில் நீங்கள் போர் பண்ணிக்கலாம். எப்போவுமே ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி டர்பிடாக இருக்குல்ல, கலங்களாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இதை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு அதே மாதிரி கிளியர் நார்மல் ஒரு சொல்யூஷனாகவே கிடச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்பேட்சுலா வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எந்த ஒரு பிளெண்டரும் யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து கரெக்டாக பிளெண்ட் பண்ணலை அப்படின்னா ஒரு சொல்யூஷனும் தனித்தனியாக நம்மளோட மிக்ஸ்சரில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த அடியில் இருக்க அந்த டியூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஸ்ப்ரே வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது. நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரேயாக வராது, அது அங்கங்கே மாட்டிக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக அந்த பாட்டிலோட ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த இடத்துல ஃப்ளோ நல்லாயிருக்கும். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா யூஸ் ஆகும். இதை கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ஒரு ஸ்ப்ரே வரலாம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதை 24 hours கழித்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை ஸ்கேல்பில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஜஸ்ட் அழுத்தி ஒரு மசாஜ் கொடுங்க, ஒரு சர்க்குலர் மோஷனில். அப்போ தான் ஸ்கேல்பில் இருக்க டேண்ட்ரஃப்லாம் வந்து நமக்கு நல்லா ரிமூவ் ஆகி வரும். நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 minutesக்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் நார்மலாக. அப்படி இல்லை, இது வெளியில் போகும்போது ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு யூஸ் ஆகும்னா ஜஸ்ட் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஹேரில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபிங்கர் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதன் மூலிமா நமக்கு ஈவனாக இருக்கும் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே வந்து. ஸோ நம்மளோட ஃப்ரிஸினஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். ஹேருமே ரொம்ப நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.